இன்னைக்கு நம்ம பால் கேசரி செய்ய போகிறோம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கடாயில் நெய்யை கொஞ்சம் போட்டுப்போம். கடாயில் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்துப்போம். இப்போ இந்த திராட்சை இந்த மாதிரி பால் மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் ஒரு கப்பு ரவை நம்ம அதில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு பால் ஊற்றணும் கைஸ். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பக்கப்போ இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அப்போதான் அடி பிடிக்காது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்த பிறகு நம்ம மெஷர் பண்ண சேம் கப்பில் 2 கப் சர்க்கரையை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவும் சுக்கும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பால் கேசரி ரெடி. இது செம்மையாக நம்ம பால்கோவா மாதிரியே இருக்குது. இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.